மாண்புமிகு உறுப்பினர் அருள். ஹலோ, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். இங்கே எங்கள் சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் தினம் 600 மெட்ரிக் டன் குப்பை வருது. அதை என்னுடைய தொகுதியில் இருக்கிற செட்டிசாவடி ஏற்காடு எழில்மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க. அதனால் அந்த பகுதி முழுசாகவே கெட்டு போயிடுச்சு. நான் இதே அவையில் கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் இந்த பயோமைனிங் முறையில் மாற்றித் தருவேன் என்று சொன்னீர்கள். இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அப்படியே எங்கள் குப்பை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அது அஸ்தம்பட்டி வரையில் அந்த புகை வருது. வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது. ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய 600 டன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி 5 ரோட்டிலிருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி வருதுங்கண்ணா. நம்ம மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் உடஞ்சி போயிடுது. 5 ரோட்லேருந்து அஸ்தம்பட்டி டேங்க் வரைக்கும். அதுக்கும் அந்த பைப் லைனை போடுற அதிகாரிட்டு கேட்டால் 25 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பைப் லைனை மாற்றி தங்கு தடை இல்லாமல் குடிநீரை சேலம் மாநகருக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் சேலத்தில் இருந்தேன். அது வரைக்கும் ஒன்றுமே சொல்ல. இப்போ இந்த போகிற சேலம் உட்கார்ந்துக்கிட்டு அருள் கேள்வி கேட்டாச்சு, பதில் வரும். சவுண்டு விடக்கூடாது. இதில் அவர் அருள் எங்களுடைய கவனத்தை இழுக்கிறார். நான் அங்கே தான் இருந்தேன், 4 ஆண்டு காலம் அங்கே தான் இருந்தேன். அப்போதெல்லாம் இதை பற்றி சொல்லவே இல்லை. இப்போது இப்போ சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அருள் அருள் உட்கார்ந்து கேள்வி கேட்டாச்சு. சேலத்தை பொறுத்தளவு மிகப்பெரிய நகரம். சேலத்தை பொறுத்தளவு இது மிகப்பெரிய நகரம். அதில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏற்காடு மலை அடிவாரத்தில் தான் கொண்டு எடுக்கிறார்கள். பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்சிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக அரசு அலுவலர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம். அதே மாதிரி பைப்லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப்லைன்களை 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் உள்ள பைப்லைனை மாற்றுவதற்காக ஒரு 100 திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள். அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தொக்க தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி.